நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவளால இந்த வீட்டுக்கு எந்த கெடுதலும் வராத. இந்த வீட்டு நிம்மதி அவளால கெட்டு போக நான் விட மாட்டேன். மாமா, சுந்தர் இந்த கேஸ எடுத்து நடத்தணும்னு முடிவு பண்ணதால நமக்கு என்ன? அவனா இந்த முடிவுக்கு வரலமா. அவனை யாரோ இப்படி தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறாங்க. ஆனா அவரை யாரு தூண்டி இருக்க முடியும்? வேற யாரு? குட்டி போட்ட பூனை மாதிரி உன் பின்னாடி சுத்துறாளே அந்த மாலதி. அவதான் சுந்தரோட மனசை கெடுத்திருக்கா. பகல் கனவு காண வைக்கிறா. அந்த பிரச்சனை நினைச்சுதான் நாங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். முதல்ல நான் போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம். சார் வரலாம். போலாமா? ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆண்டி, உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நான் இத பத்தி பேச வந்திருக்கேன்னு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. சுந்தரங்கள் எடுத்த முடிவுல எனக்கு சந்தோஷம்தான். ஆனா நான் தூண்டி விட்டுதான் அவர் இந்த முடிவு எடுத்திருக்காருன்னு எல்லாரும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. உண்மை அது இல்ல ஆண்டி. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் எப்போ 2வது முறையா அந்த வீட்டுல கால் எடுத்து வச்சனோ அன்னைக்கே நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இந்த வீட்டுல என்ன பிரச்சனை வந்தாலும் நான் தலையிடக்கூடாதுன்னு. ஆனா அக்கா வீட்டுக்கு திரும்ப வரும்போது இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்தா அவ ரொம்ப வருத்தப்படுவா ஆண்டி. ஆண்டி, நான் அக்கா மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். நான் சுந்தர் அங்கிள் கிட்ட இந்த கேஸை எடுத்து பண்ண சொல்லி இன்சிஸ்ட் பண்ணல. இத பத்தி பேச கூட இல்ல. ஹலோ வசந்தி அம்மா, வணக்கம்மா. வணக்கம் சம்பந்தி. எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆனா மாலதி ஞாபகமாவே இருக்கு. நேத்து கூட அவ போனுக்கு ட்ரை பண்ண, ஆனா லைனே கிடைக்கல. அவ எப்படி இருக்கா? அவளால உங்க வீட்ல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே? அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. அவ நல்ல மாதிரியா தான் வீட்டுல நடந்துகிட்டு இருக்கா. அவளால இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. அதுவும் இல்லாம இவ இங்க இருக்கிறதுனால ஜீவிதா இல்லாத குறையே எங்களுக்கு சுத்தமா தெரியல சம்பந்தி. வசந்தி, அவ வாழுத்தனத்தெல்லாம் மூட்டை கட்டி வைக்க சொல்லுங்க. அவளை எங்கேயும் வெளியே அனுப்பாதீங்க. இல்லம்மா, இத பத்தி கவலைப்படாதீங்க. புத்திசாலித்தனமா நடந்துப்பா. அவ இங்கதான் இருக்கா. நீங்க பேசுறீங்களா? கொடுங்க. இருங்க, கொடுக்கறேன். ஹலோ, வணக்கம் பாட்டி. நல்லா இருமா. நீ எப்படி இருக்க? உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஜீவிதா இல்லாத அந்த வீட்ல நீ நல்லா தானே இருக்க மாலதி? ஆமா பாட்டி,
வசந்தி ஆண்டி என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கறாங்க. ஆனா பாட்டி உங்க ஞாபகமாவே இருக்கு. சரிடா, இன்னும் கொஞ்ச நாள் தானே. கல்யாணம் முடிஞ்ச உடனே சீக்கிரமாவே நாங்க வீட்டுக்கு வந்துடுறோம். சரியா மாலதி? நீ அங்க நல்லபடியா இருக்கிறத நினைச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமேலும் நீ இப்படியே தான் நடந்துக்கணும். எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என்ன இருந்தாலும் அது உங்க அக்காவுடைய புகுந்த வீடு இல்லையா? சரி பாட்டி, உடம்பு பாத்துக்கோங்க. சரி, வச்சிடுறேன். என்னங்க, உண்மையாவே இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா. ஏதாவது குடிக்க ஆர்டர் பண்ணலாமா? மாக்டைல் அந்த மாதிரி? என்னங்க, நான் தான் உங்ககிட்ட சொல்லிருக்கல, நான் இந்த மாக்டைல் கோக்டைல் இந்த மாதிரி எல்லாம் குடிக்கவே மாட்டேன்னு. எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி போதும், ட்ரிங்க்ஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம். மாக்டைல்னு நினைக்கிற மாதிரி ஆல்கஹால் இருக்காது. மாக்டைல்னா யூ நோ வாட் ஐ மீன், அது கலர்ஃபுல்லா இருக்கும். அது ஒரு ஜூஸ் மாதிரி. நீ பயப்பட வேண்டாம், அது நல்லா இருக்கும். தாராளமா சாப்பிடலாம். சரிங்க, ஜூஸ்னா அதே ஆர்டர் பண்ணுங்க. ஆல்ரைட். வெயிட்டர், 2 ட்ராபிக்கல் ஆரஞ்சு கொடுங்க சீக்கிரம். தேங்க்யூ. போலாமா? நான் ஒரு நிமிஷத்தில் வந்துடுறேன். சூர்யா சார், ஒரு 2 நிமிஷம் என் கூட அப்படி வர முடியுமா? சூர்யா சார், 2-3 நாளாக நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கீங்க. ஏதாவது கேட்டிருக்குமா? இல்லை. ஆனால் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க போகிறேன். இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. பண்ணியிருக்கீங்க, தெரியுதே. இங்கே பாருங்க, நானும் காதலிக்கிறேன். இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். புது ஹனிமூன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. எங்களை கொஞ்சம் தனியாக விடுங்க ப்ளீஸ். எனக்கு தெரியும் நீங்கள் செய்வீங்க. சரிங்க சார். திடீர்னு அவருக்கு என்ன ஆச்சு? ஹாப்பி ஹனிமூன் மிஸ்ஸஸ் வினாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராமு, நாளைக்கு நான் விரதம்ன்றதுனால நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். மற்றவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு எழுதிக்கோ. ஓகே மேடம். ஆண்டி, நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு வந்திருக்கேன். பாட்டி கிட்ட என் மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த வீட்ல மத்தவங்களை விட எனக்கு உங்களை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ மீன், மத்தவங்க யாரையும் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல வரல, பட் யாருமே என்ன சரியா புரிஞ்சுக்கல ஆண்டி. மாலதி, நீ சுந்தர தூண்டி விடலன்றது எனக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த விஷயத்தை பத்தி நீ தானே முதல்ல ஆரம்பிச்ச. இந்த கேஸ் அவர் தான் எடுத்து நடத்தணும்னு. விஷயம் எவ்வளவு பெருசாச்சுன்னு நீயே பாக்குறல்ல. இது ஒன்றும் ஆரம்பம் இல்ல. எனக்கு இருக்க ஒரே பயம், இது எப்படி போய் முடியும்னு தான். ஆமா, இங்க நடந்ததுக்கும் நடக்க போறதுக்கும் எதுக்குமே மாலதி காரணம் இல்ல.
அம்மா, நானும் அப்படித்தான் நினைச்சேன். மாலதி தான் சித்தப்பாவை பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கணும்னு. ஆனா அது உண்மை இல்லை. இந்த கேஸை பத்தி சித்தப்பா தான் முடிவெடுத்தாரு. அவரு தன்னோட திறமையை நிரூபிச்சு காட்ட நினைச்சிருக்கலாம் இல்லையா? இந்த உலகத்துக்கு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கு, நம்ம தாத்தாவுக்கே, இல்ல தனக்கு தானே கூட இருக்கலாம். ஒருவேளை ரொம்ப வருஷமா அந்த வாய்ப்புக்காக அவர் காத்திருந்திருக்கலாம். இப்ப அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வாழ்க்கையில ஒருத்தர் ஒரு முறை தோத்து போனா அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கறதுல தப்பு இல்லையே. எனக்கு சித்தப்பா பண்ணது சரின்னு தோணுது. அதோட இந்த நேரத்துல அவருக்கு நாம எல்லாருமே சப்போர்ட் பண்றதை விட்டுட்டு மாலதி மேல குற்றம் சொல்லக்கூடாது. விஸ்வா, சுந்தர் பேரும் புகழோட இருக்கணும் எனக்கும் தான் ஆசை இருக்கு. ஆனா அதே சமயத்துல மாலதி யாருக்கு எந்த கெடுதலும் நினைக்க மாட்டா. ஆனா ஆனா மாமா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது பயமா இருக்கு. ஏன்னு தெரியல, என் மனசுக்கு ஏதோ பெரிய பிரளயம் வரப்போகுதுன்னு எச்சரிக்கை பண்ற மாதிரி இருக்கு. இதனால எந்த இழப்பும் வந்துடக்கூடாது. அம்மா, சின்ன வயசுல நீங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை, அது இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவீங்க. அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் தைரியமா எதிர்த்து நிக்கணும்னு சொல்லுவீங்க. அம்மா, இந்த முறை சித்தப்பா கண்டிப்பா தோக்க கூடாது. அதுக்கு எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா வேணும். சரிடா, கண்டிப்பா உங்க கூடயே இருப்பேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஆண்டி. செம்மையா இருக்கு. வாவ், ரிங்ஸ் வந்துச்சா? எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஏய், ஒரு நிமிஷம் இரு. என்ன குடிக்கிற நீ? இதை யார் உங்ககிட்ட கொடுத்தது? யாரு கொடுத்தா என்னங்க? இந்த ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிக்கலையா என்ன? பரவாயில்ல விடுங்க, நானே குடிக்கிறேன். இல்ல, அதெல்லாம் நீ குடிக்க கூடாது. குடு. நீங்க குடிக்க போறீங்களா? ஆமாமா, நான் குடிக்கிறேன். சரி குடிங்க. வெயிட்டர். வெயிட்டர் எதுக்கு? ஜீவிதா நான் சொல்றது கேளு. நில்ல, அந்த இடத்துல கடல் தான் இருக்கு. சொன்னா கேளு. நில்ல. நான் இந்த போட்ல போயே ஆகணும். போட்ல ஏறி எங்க போற? உங்க வீட்டுக்கா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஜாலியா இருக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் என்னோட வாழ்க்கையில வந்ததே இல்ல வினய். அப்படியா? இப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே ஒரு பறவை மாதிரி பறந்து போடணும்னு தோணுது. ஜீவிதா நில்லு. எங்கேயாவது விழ போற? நில்லு ப்ளீஸ். என்னங்க? சொல்லு. அங்க பாத்தீங்களா மேகம்? ஓ, அப்படியா? நல்லா தெரியுது. இல்ல, அது சூரியன். சூரியனா? இந்த நேரத்துல சூரியன்? தெரியுது. அப்படியே சுட்டு எரிக்குது. நட்சத்திரம். ஆமா, நட்சத்திரம். ராத்திரியானா இதெல்லாம் வரதா செய்யும். ரைட். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதுதான் கோவா டான்ஸ், அதாவது ஃபோக் டான்ஸ்னு சொல்லுவாங்க. நான் போய் ஆட போறேன். நீயும் ஆட போறியா? நில்லு, சொன்னா கேளு. ஜீவிதா, அதெல்லாம் வேண்டாம்.
சொன்னா கேளு. நான் உங்களோட அதெல்லாம் சேர்ந்து ஆட போறேன். இல்ல உனக்கு டான்ஸ் தெரியாது, நீ ஆடாத. உங்களுக்கும் எங்க கூட டான்ஸ் ஆடணுமா? இல்லங்க அப்படிலாம் ஒண்ணு இல்ல. எங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஆடுங்க. அதெல்லாம் வேண்டாங்க. ஜீவிதா நீ எங்க போயிட்டு இருக்க? சொன்னா கேளு, நில்லு. ஜீவிதா ஜீவிதா கன்னித்தீவு பொன்னா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல கிடுப்ப ஆச்சுரா இவ கல்லுப்பான உதட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா. கன்னித்தீவு பொன்னா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல கிடுப்ப ஆச்சுரா இவ கல்லுப்பான உதட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா. மத்தாப்பு போல சிரிச்சிட்டு போனா கித்தாப்பு எல்லாம் மிதிச்சிட்டு போனா. இந்த வப்பாட்டிய பார்த்து என் பொண்டாட்டிய மறந்த இவ முந்தானைய மோந்து நான் மொப்பம் புடிச்சு நடந்த. கன்னித்தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல இடுப்ப ஆட்டுறா இவ கள்ளுப்பான உதட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா. ஒரு மாசி கருவாடு வட்டம் போட்டு ஆடு இது வனவில் ரோடு. கடிச்சா கசக்காத ஸ்வீட் பிடானி குடிச்சா எப்போ வரும் கோலி சோடானி இடிச்சா உசுறு போகும் தண்ணி லாரி நீ அடிச்சா போத வரும் பாண்டிச்சேரி நீ. ஓ சம்மதத்தை சொன்னா என் சம்பளத்தை தருவேன் நீ கை நழுவி போனா நான் கண்ணகிய அழுவேன். கன்னித்தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல இடுப்ப ஆட்டுறா. என்னங்க ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் என்ன யோசிக்கிறேன்னா, நான் உணர்ச்சி வசப்பட்டு இந்த கேஸை வாதாடுறேன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டேன்னு தோணுது. ஆனா உண்மை என்னன்னா, அப்பா சொல்றதுதான் சரின்னு எனக்கு தோணுது. நான் இப்படி ஒரு குறைய வச்சுக்கிட்டு நான் அப்பா கிட்ட இந்த மாதிரி பேசினது எவ்வளவு பெரிய தப்பு. கோர்ட்ல திக்காம எப்படி வாதாடுறது? எப்படி எப்படி இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சித்தப்பா, அந்த கவலையை எங்க கிட்ட விடுங்க. உங்க ப்ராப்ளம நாங்க சால்வ் பண்றோம். ஆமா அங்கிள், நீங்க எந்த பயமும் இல்லாம இந்த கேஸ தைரியமா எடுத்து பண்ணுங்க. நம்ம பேசுறதுக்கு வேணா இது ஈஸியா இருக்கலாம். ஆனா கோர்ட்ல எப்படி சரளமா வாதாட முடியும்? சித்தப்பா, இப்ப எப்படி நீங்க சரளமா பேசுறீங்க, அதே மாதிரி கோர்ட்லயும் பேசுங்க. அதுவும் இன்னும் கொஞ்ச நல்ல அரசியல்வாதி மாதிரி பெரிய ஸ்பீச்சே கொடுக்க போறீங்க பாருங்க. அப்படியா? எப்படி? அது எப்படின்னு எங்க கிட்ட விட்டுருங்க. நாங்க அதுக்காக ஒரு பிளான் பண்ணிருக்கோம். சித்தப்பாவோட வெற்றி தான் எங்க எல்லாரோட வெற்றி. ஆமாப்பா.
கமான் சித்தப்பா, ஜெயிச்சு காட்டுவோம்.